ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இந்த டயலாக்கை பாருங்கள். இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன். டயலாக் பார்த்தீங்களா? நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? இங்கே என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன், இங்கே என்ன தோணுதோ அதை தான் செய்வேன். அப்பனால் தான் நம்ம தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த வாக்குறுதிகளெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இந்த சைடு பார்த்தா ஒரு பக்கம் கொலை கற்பழிப்புன்னு போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தா தாவேக ஆதரவாளர்கள் வந்து நாங்கள் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட அதிகாரத்தை கையில் எடுத்து அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு அரசு பதவி இருக்கோ இல்லையோ, ஒரு உறுப்பினர் கார்டு இருந்தால் போதும், நாங்கள் தான் தாவேக்காவோட மொத்த அதிகாரமும் எங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஆய்வு செய்கிறேங்கிற பேரில் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. அது எக்ஸாம்பிளுக்கு நேற்று கூட பார்த்தீங்களா, சங்கரன் கோவிலில் நடந்த இன்சிடெண்ட்டு, ஒரு பையனோட கையே செயலிழக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதுக்கு முழுக்க இந்த கவர்மெண்ட்டோட கவனக்குறைவு தான் காரணம். அந்த மருத்துவத்துறையில் எந்த ஒரு கவனக்குறைவும் நடக்கலை, எல்லாமே சரியாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பாருங்கள், அந்த பையனோட கையை சாக்கு பையில் எடுத்து ஜிஹெச்க்கு அனுப்பி விட்ருக்காங்களே. குறைஞ்சபட்சம் நாலேஜ் உள்ள படிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு செயலில் வந்து செய்ய மாட்டாங்க. அந்த கவனக்குறைவை மறைக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு பாருங்க, தாவேக்காவோட மாணவர் அணியிலேருந்து வராங்க. டாக்டர் மாதிரி ஒரு கோட்டை போட்டு அவங்களுக்குலாம் என்ன அதிகாரம் இருக்குது பேசுகிறது? ஒரு சீஃப் டாக்டர் பேசினாரா, இல்லை மருத்துவத்துறை சார்ந்த யாராவது பேசுனாங்களா? இவங்க வந்து பத்திரிக்கையாளரை சந்தித்து இது மருத்துவத்துறையில் எந்த ஒரு தவறும் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அப்படின்னா பாருங்கள், இவங்களுக்குலாம் என்ன நினைப்பு இருக்குது அப்படின்னு தெரியலை. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் விஜய், நீங்கள் ஒவ்வொருத்தரும் விஜய் அப்படின்ட்டு மக்கள் மனசில் பதிய வச்சுட்டனால அவங்க எல்லோரும் தான் விஜய் அப்படிங்கிற நினைப்பு அவங்க மண்டையில் ஏறிச்சா என்னன்னு தெரியல. அவங்க தான் விஜய் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. முந்தனையத்து கூட ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு, அம்மா உணவகத்தில் இருக்கிற உள்கட்டமைப்புகளை சீரமைக்கணும், இந்த தரமான உணவு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவு கிடச்சாலும் கிடச்சிது போச்சு. அதுக்கும் வந்துட்டாங்கன்னா வந்து தாவேக்கவினர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு அத்தாரிட்டிஸா இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃபா? அந்த அம்மா உணவகத்தை சீரமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டியூட்டிஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்லாமல் நான் டிவிக்கே தொண்டர் அப்படிங்கிற ஒரு தகுதி மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் போய் ஆய்வு செய்யலாங்க. ஏன்னா அப்படி தான் இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அரசு அதிகாரிகளுக்கு மதிப்பு கிடையாது. அரசு அதிகாரிகளாக இருக்கவே தேவையில்லை. நீங்கள் ஒரு டிவிக்கு உள்ள மெம்பர்ஷிப் கார்டு வாங்கினாலே போதும், நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய உங்களுக்கு எல்லா அதிகாரமே உங்களுக்கு கிடச்சிருங்க. அப்படி தாங்க இந்த கவர்மெண்ட் போயிட்டுருக்கு. தயவுசெய்து மக்கள் யோசிங்க என்ன நடக்குதுன்னு. ஓட்டு போட்டோம்ல, விஜய் சார் அவங்களுக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிட்டோம். அவர் சம்பாதிக்கிறதுக்கு வந்து உட்காரலை, மக்கள் நலனுக்காக தான் உட்காந்துருக்காரு. மக்கள் நம்ம தான் தேர்ந்தெடுத்து தான் நம்ம அவரை உட்கார வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்காக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, 10 நாள் தான் அந்த ஆட்சிக்கு வந்து 10 நாள் தான் ஆட்சி அப்படிங்கிறதுனால அந்த 10 நாள் எந்த ஒரு துறையும் வந்து செயல்படலையா, இல்லை எந்த ஒரு துறையிலேருந்து இன்கம் வரலையா, எந்த ஒரு உத்தரவையும் அவரால் பிறப்பிக்க முடியாதா அப்படிங்கிறத யோசிங்க.